நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய செய்தியாளர்கள் வந்து இந்த இந்த எக்ஸிட் போல், அதுக்கப்புறம் அந்த போல், அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உண்மையை திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ஏற்படுத்திய இம்பாக்டை திட்டமிட்டே மறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து இதை நம்ம வெளியே சொன்னோம்னா இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு திட்டமிட்டே மறைக்கப்பட்ட உண்மை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும். அது இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சராக இருந்த சிஎம் சார், முன்னாள் முதல்வர் சிஎம் சார் அவர்களே குளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இது எதனுடைய வெளிப்பாடு? திமுகவுடைய ஒரு அவல ஆட்சிக்கான வெளிப்பாடு. நாட் ஒன்லி ஃபார் ஸ்டாலின் அவர்கள், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் மிக படுதோல்வி சந்திச்சிருக்காங்க. நீங்க திமுக ஜெயிச்ச இடங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் கால். டிவிகே கூட 500ல இருந்து 1000 ஓட்டுகள் வித்தியாசத்துல. ஆனா டிவிகே ஜெயிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா ஹியூஜ் மார்ஜின். எல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூஜ் மார்ஜின். மாதாவரத்துல 70,000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு, பிரபு நினைக்கிறேன் ஒரு பேர். அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி இது வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு தற்கரி கூட்டம் அப்படி நீங்க ஒரு பிராண்ட் பண்ணீங்களே, அந்த பிராண்ட் அதுக்கெல்லாம் வெளிப்பாடு தான், மக்கள் கோவத்தோட வெளிப்பாடு தான் இந்த விசில் சின்னத்துக்கெல்லாம் போய் ஓட்டு போட்டிருக்காங்க.